உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்காக உன் தாய் வராகி இப்பொழுது உன்னிலே தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன்னை தோற்று போக விடப்போவதே இல்லை. நீ என்ன செய்தாலும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ செய்வதை மட்டும் கவனமாகவும் பார்த்தும் செய்து கொண்டே இரு. நம்மை கண்டு கொள்ள யாருமில்லை என்ற எண்ணத்தில் இருக்காதே. நான் எப்பொழுதும் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான வெற்றி இதுதான் என்று அறிந்துவிட்ட பிறகும் உனக்கு புதிய வழிகளை உருவாக்கி உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்து விட்டேன். இனி உன் கடமைகளை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் குறிக்கோளை நிச்சயமாக நீ அடையத்தான் போகிறாய். உன் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு இருக்கும் ஒருவரை மட்டும் எப்படியாவது நீ உள்ளே அழைத்து விடு. அவர் யாரென்று தெரியாமல் இவ்வளவு காலமாக நீ இருந்து கொண்டிருந்தார். இப்பொழுது உனக்கான ஒருவரை நான் அறிமுகப்படுத்தி விட்டேன். அவர் யாரும் இல்லை. உனக்கு வேறு யார் வர வேண்டும் என்று நினைத்தாயோ, உன் செயலை உனக்கு முன்னால் சென்று உன் தடைகளை யார் ஒருவரால் அகற்ற முடியும் என்று நினைத்தாயோ, அவரே இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறார். என் குழந்தையே, உனக்கு வேண்டும் வரத்தை அவரும் என்னோடு சேர்ந்து உனக்கான விஷயத்தில் அங்கு பதில் கூற வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் நீ நல்லதுக்கே என்று எடுத்துக்கொள். உன் மனதில் இருக்கின்ற அறிகுறிகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்குள் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனி நடக்க இருக்கும் விஷயத்தை நல்லதாக நடத்தி வைப்பதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை இவ்வளவு பிரகாசமாக அமையப் போகிறது என்பதை இப்பொழுதே நீ காணத்தான் போகிறாய். நடக்க இருக்கும் விஷயத்தை நான் எனக்குள் இருந்து உனக்கான ஒளியேற்றத்தை தர காத்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இந்த அமாவாசையில் உனக்கு நல்லதை செய்வதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு எதற்காக தங்கமே உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் கண்காணித்து கொள்வதற்கும் உனக்கு முன்னால் சென்று இப்படித்தான் இது நடக்கப் போகிறது என்ற அறிகுறிகளை காண்பிப்பதற்கும் யாரும் இல்லை என்று தானே நீ எண்ணிக்கொண்டிருந்தாய். இதோ உனக்கு முன்னால் சென்று உன் அறிகுறிகளை காண்பிப்பதற்காக உன் தாயானவள் நான் வந்து இருக்கும் போது உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன் கூட சேர்ந்து வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? மனதிற்குள் என்ன நினைத்தாலும் சரி, எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன். இதோ உனக்கு ஒவ்வொரு செயலையும் எப்படி நல்லதாக நடக்கும் என்று என் சத்தியத்தின் வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றேனோ அதன்படித்தான் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்படாதே. ஓடுகின்ற நதிநீர் எந்த இடத்திலும் நிற்காது. அதன் இலக்கை அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்மை நோக்கி அடைய எந்த இடர்கள் வந்தாலும் மனதை திடப்படுத்தி கொண்டு உனக்கான வெற்றியை நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். உன் அம்மையானவள் உன்னுள்ளே இருந்து உன்னை ஒளியின் உருவமாக வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நினைத்து எல்லாம் நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? நீ என்னிடம் உனக்கு தேவையான வரத்தை கேள். அதற்காகத்தான் என்னிடம் வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக சந்தேகித்து கொள்கிறாய்? இந்த தாயை முழுமையாக 100% நம்பிக்கை கொள். உனக்கு வரத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது அதை பெற்றுக்கொள்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிக்கொள். நீ எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டு இருக்காதே. இப்பொழுது உன்னிடம் இருக்கும் நல்ல சூழ்நிலையை புரிந்து கொள். உன் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றியமைத்துக்கொள். அதுதான் உன் சந்தோஷத்திற்கு நல்லது. என் குழந்தையே, நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்ல உறவுகளை மட்டும் வைத்துக்கொள். நேர்மறையான எண்ணத்தை மட்டும் மனதில் வை. அதாவது நமக்கு என்ன நடந்தாலும் சரி, இறுதியில் நமக்கு நம் தாய் எப்பொழுதுமே நல்லதுதான் செய்வாள். அதற்காகத்தான் அந்த இரத்த உறவான ஆன்மா இப்பொழுது இங்கு வந்து கொண்டு இருக்கிறார் என்று நினைத்துக்கொள். சற்றும் யோசிக்காதே. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இருக்கும் தருணம்
தருணத்தை மட்டுமே கடைபிடித்துக்கொள். நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கை இங்கு மாறத்தான் போகிறது. உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு அளிக்க நான் வந்து இருக்கும்போது என் அருளோடு இன்று உனக்கு துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல் நிறைவேறி உன் குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட ஒரு சிறப்பான மாற்றத்தை தான் பெறப்போகிறது. அதற்கு உதவியாகத்தான் இப்பொழுது உன் இரத்த உறவான ஆன்மா உன்னோடு சேர்ந்து வரப்போகிறார். உன் துன்பத்தை நான் எடுத்துக்கொண்டு விட்ட பிறகும் நீ என் மடியில் இருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும் போதும் எதற்காக தங்கமே உன் வாழ்க்கையை நினைத்து மனம் கலங்குகின்றாய்? உன் இரத்த உறவான ஆன்மா உனக்காகத்தானே உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கின்றார். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். என்னை தாண்டி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காதல்லவா? இன்பம் துன்பம் உன் வாழ்வில் சமமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நீயோ நம் வாழ்வில் துன்பம் மட்டும்தான் வருகிறதோ என்று நீ துன்பத்தை மட்டுமே கையில் பிடித்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் பிரச்சனை என்னவென்று நான் அறிந்து விட்ட பிறகும் அதற்கான பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தானே இப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ கடினமான பாதையை கடந்து வந்து விட்டாய். ஆனால் இன்னும் வழியில்தான் நான் துடித்து கொண்டு இருக்கின்றேன் தாயே. என்னும் மாயை வலையில் சிக்கி தவிக்கின்றாய். அந்த மாயை விட்டு முதலில் வெளியே வா கண்ணே. என் பிள்ளையே, உன்னை சுற்றி நல்லதுதான் நடக்கிறது. நல்ல விஷயம்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. என் தாய் இன்னைக்கு நல்ல வெற்றியை மட்டும்தான் தருவாள் என்பதில் தெளிவாகவே இரு. உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கப் போகிறது என்று என்னை முழுமையாக நம்பு. நமக்கு பிடித்த விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று நீ தெளிவாகவும் இரு. உன் தூய்மையான மனதை நீ நிலையாக வைத்துக்கொள். யார் என்ன சொன்னாலும் சரி, அதில் நீ அங்கு கவனமாக இரு. யாருடைய பேச்சுக்களிலும் நீ என்னமோ நினைத்து கொண்டு அவர்கள் வழியை நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அவர்கள் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு வலம் வந்து கொண்டே இரு. என்னை சுற்றி இருக்கும் என் பிள்ளையே, உனக்கான நல்லதோடு நான் உன் வாழ்க்கையை கண்காணித்து கொண்டு தானே நிற்கின்றேன். இதோ உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனம் இங்கு வருந்து கொண்டு இருக்காதே. உன் மனதிற்குள் என்ன கலக்கத்தை வைத்து கொண்டாலும் நீ என்னிடத்தில் நிலையாக இருந்து கொண்டு இருக்கும் போது நம்பிக்கையோடு செயல்படும். உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற செயல்கள் யாவும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். எப்படி நம் எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோலத்தான் நம் எண்ணத்திலும் தெளிவாக இருக்கின்றோம். நம் எண்ணப்படித்தான் நம் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நம்மை பற்றி சொல்லி விட்டு போகட்டும், புறம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே என்று நினைத்து கொள்ள வேண்டாம். அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியின் பாதையை தருவதற்கு உன்னம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நமக்கு பிடித்த விஷயம் இன்னும் நடக்கவில்லையோ என்று நீ சிந்திக்க வேண்டாம். நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீ நிலையாக இரு. கண்டிப்பாக உன் நம்பிக்கையோடு உனக்காக இந்த தாய் துணை இருந்து உனக்கு நல்லதை நடத்தி தருவேன். நீ என்றும் போலியான விஷயத்தை எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை இதுதான் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் என் அம்மையானவள் என்னோடு தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று எண்ணிக்கொள். ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றத்தின் பாதைக்கு அழைத்து செல்வதில்லை. என் கண்ணே, உனக்கான நிச்சயம் ஒரு நாள் வரத்தான் போகிறது. அது உன்னை வந்து சேரப்போகும்போது நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும்போது நிச்சயம் நீ வெற்றி என்னும் தீபத்தை இங்கு அனுபவிக்கத்தான் போகிறாய். நானே ஒளியின் உருவமாக வந்து உன் வெற்றியை இங்கு வைராக்கியம் என்னும் ஒன்றில் ஏற்றுவதற்காக வந்திருக்கும் போது யாருக்காகவும் எதற்காகவும் என் தங்கமே நீ உன் மனதில் இருப்பதை மட்டும் விட்டுவிடாமல் நிலையாக வைத்துக்கொள். உன்னோடு சேர்ந்து நானும் பயணித்து கொண்டுதானே இருக்கின்றேன். இனி உன்னை காக்க வைக்கப் போவதில்லை. நீ என்னுயிர் அல்லவா? நான் உன்னை எங்கன மறப்பேன்? உன் தாய் உன்னையும் மறக்கப் போவதில்லை. உன் ஆசையும் மறக்கப் போவதே இல்லை. நிச்சயம் உன் வேண்டுதலை நிறைவேற்றி
உனக்கான நல்லதை உன் இரத்த உறவான ஆன்மாவோடு கொண்டு வந்து உனக்கு நல்ல விஷயத்தை தான் இங்கு கற்றுத்தரப் போகிறாள். நானே உன் கூட உனக்கு துணையாக இருக்கப் போகும்போது வெற்றி உனதாகத்தான் மாறும். நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்ததை நான் நினைத்தபடி நடத்தி தருவேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.